வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். டேம் 1ல் பார்த்திங்கன்னா நமக்கு லெசன் 2ல் அன்பு அண்டு தான் ஃபிஷ்ஷுங்கிற நமக்கு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 மினிட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம லெசன் 2ல் இருக்கிற போயம் அண்டு ப்ரோஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் போட்டுட்டோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம அன்பு அண்டு த ஃபிஷ் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 19ல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன், அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங் டேஸ். ஆன்சர் வந்து ஃபிஷ். அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங். ஆன்சர் என்னதுன்னா ஃபிஷ். செகண்ட் ஒன், எவ்ரி டேஸ் தே வுட் கோ ஃபிஷ்ஷிங். ஆன்சர் வந்து சண்டே. அன்பு காட் dash fish this week. ஆன்சர் வந்து 3. fourth one, they use dash as bait. ஆன்சர் வந்து earthworm. at fifth one, they red fish with dash. ஆன்சர் வந்து buffed rice. sorry, they fed fish with buffed rice. ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். what did they use as net? ஆன்சர் வந்து they used a dotis as a net. they used a dotis as a net. Second one, why was the fish floating on top? Answer, the fish was floating on top because it was dead. The fish was floating on top because it was dead. Third one, what was their new hobby? Answer வந்து feeding fish became their new hobby. feeding fish became their new hobby. ஸோ 3க்கும் ஆன்சர் இருக்குது, பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபை த character speaker. ஃபர்ஸ்ட் ஒன், he set the fish free. ஆன்சர் வந்து அன்பு. he set the fish free. ஆன்சர் என்னது? அன்பு. செகண்ட் ஒன், grow the fish at home. அன்பு. ஆன்சர் யார் சொன்னது? அன்புஸ் ஃப்ரெண்ட். grow the fish at home சொன்னது யார்? அன்புஸ் ஃப்ரெண்ட். தேர்ட் ஒன், he bought a new fish tank. இது சொன்னது யார்? அன்புஸ் ஃபாதர். he bought a new fish tank. இது யாருன்னா அன்புஸ் ஃபாதர். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 91 பேஜில் நமக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நமக்கு ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா, அதில் சில விலங்குகளுக்கு அதோடைய கேரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த குவாலிட்டிஸ் ஆஃப் திஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் த ஃபேசேஜ். நமக்கு மேலே அந்த ஃபேசேஜ் கொடுத்துருக்காங்களா, அதில் மாடு கவு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லேசி கவுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் நமக்கு ஆன்சர் எழுதியிருக்கோம், லேசி. அது டாக் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செல்ஃபிஷ் சொல்லியிருப்பாங்க. ஸோ செல்ஃபிஷ். அது டக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாய்ஸி சொல்லியிருப்பாங்க. கேட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்லீப்பி. ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 92ல் நமக்கு ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூங்கிறது 93ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் குட் அட் குக்கிங். ஆன்சர் வந்து ராஜு. டேஷ் இஸ் குட் அட் குக்கிங். ஆன்சர் ராஜு. செகண்ட் ஒன், டேஷ் ஹெம் த பார்டர். ஆன்சர் வந்து ஆலியா. லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்ட். ஸோ நமக்கு வந்து இது என்னன்னு கேட்டுருக்காங்க. ஹேர்னா வந்து முயல், இந்த ஹேர்னா முடி. ஸோ எந்த நமக்கு என்ன வரும்? ஹேர். HARE ஹேர் வரும். அடுத்து ரீட். ஸோ ரீட் நமக்கு ரீட் பண்ணுறது, வாசிக்கிறது. ஸோ ரீட். அடுத்து ப்ளூ வந்து என்ன கலர்? PLUE ப்ளூ. ஸோ எழுதியிருக்கோங்க. அடுத்து மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மார்ஸ்க்கு என்ன ஆன்சர் வரும்னா கார்ஸ். ஒரே ரைமிங்கில் மார்ஸ் கார்ஸ் ஒரே மாதிரி வருதா? அடுத்து என்ன வரும்? பெட் ஹெட் ஒரே மாதிரி வருதா? தேர்ட் ஒன், டைம் கிரைம். ஸோ தேர்ட் ஒன் நமக்கு ஒரே மாதிரி வருது, அதான். அடுத்து ரீசைட் த போயம் ட்ரெஸ்ஸட் ட்ரோ வித் த கரெக்ட் இன்டோனேஷன். அடுத்து பாருங்கள், இ ஆப்ஷன், கிவ் த கரெக்ட் வெர்ப் ஃப்ரம் யூஸிங் கம். ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஐ வந்து நமக்கு என்ன வரும்? வெறுப்பு கூட எஸ் வராது. ஸோ அந்த கம் மட்டும் அப்படி தான் வரும். அடுத்து தே வந்தாலும் நமக்கு என்ன வரும்? அதே கம் மட்டும் தான் வரும். ஹீ சி இட்டு வந்தால் மட்டும் நம்ம என்ன பார்த்தோம்? வெறுப்பு கூட எஸ் சேர்த்து வரும். ஸோ நமக்கு வெறுப்பு வந்து கம், அது கூட எஸ் சேர்த்து நமக்கு என்ன வரும்? கம்ஸ். ரெண்டுக்குமே கம்ஸ் வரும். அடுத்து சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இட்டு வந்திருக்கு, அப்போனா வெறுப்பு கூட எஸ் வரும். ஸோ ரன்ஸ். அடுத்து த பேர்ட்ஸ்க்கு என்ன வரும்னா என்ன வரும்னா ஃப்ளை. ஸோ ஃப்ளை செஞ்சுக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போ நம்ம செகண்ட் லெசன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்த பாடத்தில் நம்ம தேர்ட் லெசனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.